ஸோ இன்னைக்கான சயின்ஸ் கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கான டாப் 25 கொஷின்ஸ் குரூப் டியில் கேட்ட இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 1499 கிடைக்குது, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஆர்ஆர்பி குரூப் டி நீங்கள் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பெய்ட் பேட்ச் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் சிலபஸ், லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், உங்களுக்கு ஏற்ற கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு அட்மிஷனுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு தமிழில் புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க 480க்கு இந்த புக்கு கிடைக்குது. லேட்டஸ்ட்டாக நடந்த எல்லா செட்ஸுமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கொஷின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து 13 கிளாஸ் வந்து பார்த்துட்டோம். இது வந்து 14வது கிளாஸு. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கொஷின் நம்ம ஷோ ஆகும்போது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆன்சர் என்னன்றதை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் நீங்கள் படித்ததெல்லாம் இங்கே ஒரு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, a certain force acting on a 20 kg mass changed its velocity from 5 meter by second to 2 meter by second. Calculate the work done by this force. 20 கிலோ நிறையுடைய ஒரு பொருளின் வேகத்தை 5 மீட்டர் செகண்டிலிருந்து 2 மீட்டர் பர் செகண்ட் ஆக ஒரு விசை மாற்றுகிறது. அந்த விசை செய்த வேலை என்ன? ஓகேவா? இங்க பேசிக்கா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு சர்டைன் ஃபோர்ஸ் வந்து அது மேல செலுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால அது என்னவா நடந்திருக்கு? அதனோட வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து 2 மீட்டர் பர் செகண்டா மாறி இருக்கு. இந்த ஃபோர்ஸ் என்னது? நம்ம ஃபோர்ஸ்னாலே 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒன் வந்து என்ன? பொட்டன்ஷியல். இது வந்து கைனட்டிக் எனர்ஜியோட அந்த ஒரு கான்செப்ட். ஓகேவா? எனர்ஜி, இது எனர்ஜின்ற அந்த ஒரு இதுல வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இயக்க ஆற்றல், நிலை ஆற்றல். நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல். இது வந்து இயக்க ஆற்றல். இது வந்து ஃபோர்ஸ் தானே இயக்கப்பட்டிருக்கு. இதுல எங்க இருந்து எனர்ஜியே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து கைனட்டிக் எனர்ஜி வச்சுதான் இது பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இங்க பாருங்க, இது வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க ஒரு விசை, ஒரு இது நடந்திருக்கு. அப்போ அது வந்து மோஷன். ஓகேவா? மோஷன், இயக்க ஆற்றல், மூமெண்ட் நடந்திருக்கு. ஓகேவா? அது இயக்க ஆற்றல் வரும். அதனுடைய ஃபார்முலா என்ன? half into mass into v whole square. m அப்படின்னா என்ன? மாஸ். மாஸ், நிறை. v அப்படின்னா என்ன? வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ half into மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 kg. 20 into வெலாசிட்டி என்னது? ரெண்டு வெலாசிட்டி இருக்கு, 5 மீட்டர் அண்ட் 2 மீட்டர் பர் செகண்ட். அதை நம்ம எப்படி காமனா எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா? இப்போ இது நம்ம அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 10. ஓகேவா? 10 இன்டூ 2 ஸ்கொயர் பண்ணா 4, 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஓகேவா? இங்க என்ன கிடைக்குது? இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னா -210 ஜூல். இந்த ஃபோர்ஸ் மூலமா எவ்வளவு ஒர்க் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 210 -210 ஜூல். ஓகேவா? நம்ம ஒர்க்கோட கேட்டிருக்கனால ஜூல் அப்படிங்கிற அந்த எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following pair of element has the same number of neutron? பின்வரும் தனிம ஜோடிகளில் எது நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக உள்ளது? ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி. இது ஏன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகேவா? நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? அட்டாமிக் மாஸ்ல அட்டாமிக் நம்பர்.
ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து போரான். பி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? போரானா. சி அப்படின்னா என்ன? கார்பன். இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஒரு எலமெண்ட்ல என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதனுடைய மாஸ் நம்பர் என்ன, அட்டாமிக் நம்பர் என்ன, அட்டாமிக் மாஸ் என்ன. அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இப்போ எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த டேபிள்ல கெமிக்கல் இந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா, இதுதான் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதுல இங்க மேல இருக்கு இல்லையா, மேல இது இங்க இருக்கிறது தான் வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ் நம்பர். மாஸ் நம்பர், அணு எண், சாரி நிறை எண். ஓகேவா? கீழே இசட்னு இருக்கும். இந்த இசட் பேர் என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஓகேவா? இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒரு எலமெண்ட்ல இப்ப ஏ அப்படின்ற சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ இசட் அப்படிங்கிற சிம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த ஏ அப்படிங்கிற சிம்பிள் என்ன? மாஸ் நம்பர். இசட்டுங்கிற சிம்பிள் என்ன? அட்டாமிக் மாஸ். ஓகேவா? அணு நிறை. இப்போ இதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன? இப்போ மாஸ் மாஸ் நம்பரை என்ன எப்படி எது வந்து மாஸ் நம்பர் அப்படின்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான். நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இது ரெண்டும் சேர்ந்தாதான் மாஸ் நம்பர். ஓகேவா? ஆனா அதுவே அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்லி புரோட்டான், ஒன்லி நம்பர் ஆஃப் புரோட்டான் மட்டும். நம்பர் ஆஃப் புரோட்டான் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம அட்டாமிக் மாஸ் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலமெண்டோட புரோட்டான் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே அதுதான் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? இதுவே மாஸ் நம்பர் நிறையன்னு கேட்கறாங்கன்னா அந்த எலமெண்டோட புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டையும் ஆட் பண்ணா அதுதான் மாஸ் நம்பர். ஓகேவா? இது ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எதை வந்து புரோட்டான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ போரான் வந்து எந்த இடத்துல இருக்கு இங்க பாருங்க. இதுதான் போரான். இங்க இருக்கு. நம்ம இந்த டேபிள்ல ஒழுங்கா தெரியல, நீங்க நார்மலா இது புக் இருக்கும் இல்லையா, சயின்ஸ் புக்ல இந்த ஒரு இது இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். இப்போ போரான் அப்படிங்கிறது இதனுடைய இது என்ன? 5. ஓகேவா? இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 5. ஓகேவா? அட்டாமிக் நம்பர் என்ன? 5. ஓகேவா? இப்போ கார்பனோடது இங்க இருக்கு. கார்பன்றது 6. அப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 6. ஓகேவா? இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் தெரியணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாஸ் நம்பர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருந்து இப்போ மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ மாஸ் நம்பருங்கிறது என்ன? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஓகே. அட்டாமிக் நம்பர்ன்றது என்ன? வெறும் புரோட்டான். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம 11ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 6 நியூட்ரான். இது எப்படி வந்துச்சு? மாஸ் நம்பர்னா என்ன? புரோட்டான் பிளஸ் நியூட்ரானா. இப்போ புரோட்டான் அப்படிங்கிறது என்ன? 5. ஓகேவா? இங்க பார்த்தோமா 5. ஓகேவா? இந்த மாஸ் நம்பர்ன்றது 11. இப்போ இந்த 11ல இருந்து 5 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 6 நியூட்ரான். அதே மாதிரி நம்ம கார்பன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 மைனஸ் இங்க அட்டாமிக் மாஸ் என்ன? 6. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 நியூட்ரான் கிடைக்கும். அப்போ என்ன கேட்குறாங்க, நியூட்ரான் வந்து சிமிலரா முடிகிற இது என்ன பேர், என்ன ஜோடி, என்ன எலமெண்ட்னு கேட்குறாங்க. போரான் அண்ட் கார்பன். இங்க கொடுத்துருக்கிறதுல எது ரெண்டு முடியுது அப்படின்னா கார்பன் அண்ட் போரான். ஓகேவா? இவ்வளோ இந்த கான்செப்ட்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அணு நிறைனா என்ன, நிறை என்ன என்ன. இப்போ மாஸ் நம்பர்னா புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்தாதான் மாஸ் நம்பர் கிடைக்கும். அணு நிறை அட்டாமிக் மாஸ் கிடைக்கணும்னா புரோட்டான் மட்டும் நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே அட்டாமிக் மாஸ். அதனுடைய சிம்பிள் என்ன? இதனுடைய சிம்பிள் ஏ, இதனுடைய சிம்பிள் இசட். இது வந்து பேசிக் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்
Sodium, carbon, oxygen element are present in a washing soda. Select the incorrect symbol of these elements. ஓகேவா? வாஷிங் சோடா, வாஷிங் சோடாக்கு ஒரு இது இருக்கு, அதுக்கான தனி எலமெண்ட் இருக்கு. அந்த எலமெண்ட்ல ஓகே இங்க கொடுத்துருக்கிறதுல எது அதுறது இல்லை. இப்போ வாஷிங் சோடா அப்படின்னா என்ன அப்படின்னா Na2CO3. இப்போ Na அப்படின்னா என்னன்னா சோடியம், Na சோடியம், C அப்படின்னா கார்பன், O அப்படின்னா ஆக்சிஜன். ஓகேவா? இதுல என்ன இல்லை, இப்ப Na அப்படிங்கிறது இருக்கு, இது ஓகே. ஆக்சிஜனும் இருக்கு, கார்பனும் இருக்கு. அப்ப என்ன இல்லை, இது மட்டும்தான் இல்லை. அப்ப இதுதான் ஆன்சர். எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். வாஷிங் சோடானோட அதனுடைய எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், பேக்கிங் சோடானா என்ன இருக்கும், ப்ளீச்சிங் பவுடர்னா என்ன இருக்கும். ஓகேவா? ப்ளீச்சிங் பவுடரோட எலமெண்ட்ஸ்லாம் என்ன சேர்ந்தா ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்குது நமக்கு. இப்போ நம்ம ஒயிட் வாஷ் பண்றோம்ல, நம்ம வீடெல்லாம், அதுக்கு என்ன வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போதான் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது எது இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? சூஸ் த கரெக்ட் டேர்ம் டு கம்ப்ளீட் த அனாலஜி. இப்போ குளோரோஃபில் அப்படிங்கிறது கிரீன் பிக்மெண்ட். ஓகேவா? நம்ம குளோரோனால என்ன பார்த்தோம், கிரீனு, பச்சை நிறமி, கிரீனா இருக்கும். குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட், இது எல்லாமே குளோரோன்னு வந்தாலே கிரீன்னு அர்த்தம். ஓகேவா? கிரீன் பிக்மெண்ட் அப்படின்னா ஸ்டார்ச்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டோர் ஃபுட், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. ஃபுட்டு எனர்ஜி மட்டும் கிடையாது. ஸ்டார்ச்சோட வேலை என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா, போட்டோசிந்தசிஸ் மூலமா நடக்கும்போது அதுல இருந்து ஃபுட் அண்ட் எனர்ஜி இதைய ப்ரொடியூஸ் பண்றதோட வேலை ஸ்டார்ச் அப்படிங்கிறது இதுதான் பண்ணுது. இந்த ஒரு ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட்டையும் எனர்ஜியுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டார்ச்சோட வேலை. அப்போ ஸ்டார்ச்னா என்ன, எனர்ஜி அண்ட் ஃபுட்டை ஸ்டோர் பண்றது, ஆற்றல் சேமிப்பு. இந்த கான்டெக்ட் ஆஃப் அ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், which part of the nervous system is responsible for receiving and transmitting signals for external stimuli. பிரதி செயல் வளைவில் செயல்புற தூண்டுதல்களில் இருந்து தகவல்களை பெற்று கடத்துவது நரம்பு மண்டலத்தின் எந்த பகுதி. ஓகேவா? இங்க பாருங்க, சென்சார் நியூரான், உணர்வு நரம்புகள். ஓகேவா? இப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்ல இருந்து நர்வஸ் சிஸ்டம்க்கு நம்மளோட சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகுது இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஹீட்டான பாத்திரத்தை தொடுறோமோ, இல்ல நம்ம ஏதோ ஒரு இந்த சிக்னல்ஸ் எல்லாம் டக்குன்னு நம்மளோட பிரெயினுக்கு போகுது இல்ல, அது எது கடத்துது, நரம்பு, நர்வஸ் சிஸ்டம் தானே, அதுதானே காரணம். இப்போ அது வந்து இந்த டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல், வெளியே இருந்து அது பண்றது என்ன, சென்சார் நியூரான். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following statement is correct. ஓகேவா? கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. the SI unit of weight and mass are the same. இல்ல. இப்போ வெயிட்டோட SI யூனிட் என்னது, நியூட்டன். மாஸோடது என்ன, கிலோகிராம். ஓகேவா? இது ரெண்டும் வேற, சேம் கிடையாது. அப்போ இது தப்பு. மாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பொருளின் அளவு. ஆமா, இது கரெக்ட் தானே. மாஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஒரு பொருளோட எடை, இந்த நிறை கொடுக்குறாங்கல்ல, அந்த பொருளோட அளவு தான் வந்து மாஸா நம்ம கொடுக்குறாங்க. மாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர். இந்த நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பொருளின் அளவு. இப்போ மாஸ் கொடுக்குறாங்கல்ல, இப்போ இது வந்து ஒரு 60 kg உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதானே மாசு. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேவா? மாஸ் சேஞ்ச் வித் லொகேஷன், தப்பு. மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நமக்கு வெயிட் இருக்கு இல்லையா, வெயிட் வந்து நம்ம பூமியில நம்ம இருக்கும்போது, இப்போ ஒருத்தவங்களோட வெயிட் 60 kgன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பூமியில இருந்தாங்கன்னா அவங்களோட வெயிட் 60 kg இருக்கும். இதுவே அவங்க ஒரு வேளை பூமியில இல்லாம வேற இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, இப்ப வானத்துல இந்த சோலார் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னா அவங்களோட வெயிட் 10 kg தான் இருக்கும். அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, கிராவிட்டிக்கு ஏத்த மாதிரி வெயிட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இப்ப இதுவே இங்க ஒருத்தவங்க 100 kg இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இதே கேஜியோடய அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா கிராவிட்டி சேஞ்ச் ஆகுதுல, நம்ம இங்க பூமியில இருக்கிறதுக்கும் நம்ம விண்வெளியில இருக்கிறதுக்கும் மாறும் இல்லையா.
இப்போ வெயிட் சேஞ்ச் ஆகும், ஆனா மாஸ் நிறை அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. இப்ப நம்ம ஒருத்தவங்களோட ஒரு பொருள்னு வச்சுக்கலாம், அது 60 அப்படின்னா மேல இருக்கும் போதும் அதனுடைய பொருளோட அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். மாஸ் சேஞ்ச் வித் லொகேஷன் மாறாது. வெயிட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கிராவிட்டி, எடை புவியீர்ப்பை சார்ந்ததல்ல. தப்பு. இப்பதான் பார்த்தோம் வெயிட் அப்படிங்கிறது கிராவிட்டிக்கு ஏத்த மாதிரி மாறும், புவியீர்ப்பு விசைக்கு ஏத்த மாதிரி மாறும். டிபெண்ட்ஸ் ஆன் கிராவிட்டி. வெயிட்ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் கிராவிட்டி, மாஸ்ங்கிறது இல்ல. ஓகேவா? Which of the following is not a characteristic feature of soap? பின்வருவற்றில் சோப்பின் பண்பாக இல்லாதது எது? ஓகேவா? ஒர்க் பர்ஃபெக்ட்லி வித் ஹார்ட் வாட்டர். ஓகேவா? சோப் இதுதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் கிடையாது. ஏன் அப்படின்னா சோப் ஹார்ட் வாட்டரோட ஒழுங்கா ஒர்க் ஆகாது. அது காரணம் என்ன அப்படின்னா சோப் ரியாக்ட் வித் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன். ஓகேவா? இதுதான் ரீசன் சோப் ஹார்ட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது, பர்ஃபெக்ட்ல ஒர்க் ஆகாது. ஓகேவா? அக்கார்டிங் டு மெண்டல், when a tall pea plant TT is crossed with a short pea plant TT, the F1 offspring will be. மெண்டல் விதிப்படி உயரமான பட்டாணி செடி மற்றும் குட்டையான பட்டாணி செடி இணைக்கும் போது F1 சந்ததி எப்படி இருக்கும்? இப்போ மெண்டல் பீ பிளான்ட் பட்டாணி செடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல இப்போ 2 டீ டாலா இருக்க 2 டீ அண்ட் இந்த ஸ்மால் டீ ரெண்டையும் உட்காந்து இப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் கிடைக்கும். எல்லாமே டால். இது டால். ஓகேவா? இது ஷார்ட். ஓகே. இப்போ நீங்க இந்த கேபிட்டல் டி எந்த இடத்துல வந்தாலுமே அந்த ஒரு உருவாகுற இது டாலா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ டி பிளஸ் டி, அதாவது இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி சேரும்போது டாலா தான் அந்த பிளான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஸ்மால் டி கிடைச்சா மட்டும்தான் அந்த பிளான்ட் ஷார்ட்டா வளரும். ஓகேவா? இந்த கேபிட்டல் டி எந்த இடத்துல வந்தாலுமே அது டாலா தான் வளரும். ஓகே. இங்க 2 கேபிட்டல் டி 2 ஸ்மால் டி கிராஸ் இது பண்ணும்போது எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. எல்லாமே டாலா தான் இருக்கும், ஆல் டால். ஓகேவா? Which of the following statement about lysosome is correct? ஓகேவா? லைசோசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இப்போ லைசோசோம் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு டைஜஸ்டிவ் என்சைம். ஓகேவா? டைஜஸ்டிவ் என்சைம் இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வேஸ்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கிறது, இப்போ நம்மளோட ஏதாவது ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது நம்ம தெரியாம இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாத்தையுமே இது பண்ணும். ஓகேவா? வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இது பண்றதுதான் இந்த லைசோசோமோட வேலை. ஓகேவா? Which subatomic particles has a negative charge but negligible mass? எதிர் மின்னோட்டத்தை கொண்டிருந்தாலும் மிக குறைந்த நிறையுடைய துணை அணுத்துகள் எது? ஓகேவா? எது அப்படின்னா எலக்ட்ரான். ஓகேவா? எலக்ட்ரான் தான் இதுக்கு ஆன்சர். எலக்ட்ரானுக்கு தான் என்ன அப்படின்னா நெகட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ஸ்மால் மாஸா இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ஸ்மால் மாஸ் இருக்கும். ஓகேவா? எதிர் மின்னோட்டம். ஓகேவா? When a rocket is launched upward, the force on it or ஒரு ராக்கெட் மேல் நோக்கி ஏவப்படும் போது அதன் மீது செயல்படும் விசை என்ன? அன்பேலன்ஸ்டு விசை. என்ன அப்படின்னா இப்போ ஒரு ராக்கெட் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஒரு ராக்கெட் இருக்கு அப்படின்னா அது மேல நோக்கி இது ஏவப்படும் போது கீழே ஃபோர்ஸ் நிறைய வரும், பார்த்திருக்கீங்களா? அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பேலன்ஸ்ட். ரீசன் என்ன அப்படின்னா இதுல இருந்து வர ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய விசை அப்படிங்கிறது, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிராவிட்டி நம்ம பூமியில இருக்கு இல்லையா அந்த ஈர்ப்பு விசையை விட அதிகமா இருக்கும். கிராவிட்டி அப்படிங்கிற நம்ம ஈர்ப்பு விசையை விட
ஈர்ப்பு விசையை விட அதிகமா இருக்கும், அதனால அன்பேலன்ஸ்ட். ஓகேவா? ஈக்குவல் இன் ஆல் டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஓகேவா? இந்த கிராவிட்டிங்கிற அந்த விசையை விட அந்த ராக்கெட்ல இருந்து மேல ஏவப்படும் போது கீழே வர அந்த காத்து வந்து அதனுடைய விசை அதிகமா இருக்கும். ஓகே. இன் அ டொமஸ்டிக் சர்க்கியூட் த லைவ் வயர் இஸ் ஜெனரலி ஆஃப் விச் கலர்? வீட்டு மின்சுற்றில் லைவ் கம்பி பொதுவாக எந்த நிறத்தில் காணப்படும்? ரெட். ஓகேவா? நம்ம வீட்டுல இருக்கிற மின்சுற்றுல என்ன கலர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் அப்படிங்கிற அந்த மின் கம்பியை தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட எல்லா அப்ளையன்சஸ்க்குமே வந்து பவரை கொண்டு போய் கொடுக்கறது, சப்ளை பண்றது, சப்ளை டு ஆல் அப்ளையன்சஸ். ஓகேவா? விச் பார்ட் ஆஃப் த ஓவியூல் ஹெல்ப் இன் கைடிங் த போலன் டியூப் கேரிங் ஸ்பெர்ம் நியூக்ளை டுவோர்ட்ஸ் த ஃபீமேல் கேமெட்ஸ்? கருவுரையில் ஆண் கருமுட்டை அணுக்களை சுமந்து வரும் மகரந்த குழாயை பெண் கருமுட்டை நோக்கி வழிநடத்துவது எது? ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சினர்கைட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து இந்த கருவுறுதல் நடக்கும் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் மகரந்த சேர்க்கை மூலமா நடக்கும். இங்க மேல் பார்ட்ல இருந்து இருக்கிற அந்த மகரந்தம் வந்து ஃபீமேல் பார்ட்ல போய் இதாகும் போது இந்த இந்த வழியா உள்ள போய் அதுக்கப்புறம் தான் கருவுறும். ஓகேவா? அந்த கருவுறதுக்கு உள்ள கைட் பண்ற அந்த ஒரு இது பேர் என்ன அப்படின்னா சைனர் கைட். ஓகேவா? ஓகே. A wire with resistance R is cut into a 7 equal parts. These parts are connected in parallel if the equivalent resistance of this new combination is R. Okay. What is the value of ratio R and ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வயர் இருக்கு, அதுல ஆர் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை 7 பிரிவா கட் பண்றாங்க, 7 பார்ட்ஸா வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ அந்த வெட்டப்பட்ட அந்த ஒரு பார்ட்டும் முன்னாடி இருந்த பார்ட்டோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ அந்த வெட்டப்பட்டது எப்படி இந்த ஆர்ல 7 வெட்டிருக்காங்க, அப்ப அதனால என்ன எடுத்துக்குவோம்? ஆர் டிவைடட் பை 7 எடுத்துப்போம். அப்போ இந்த ஆர் இதோட வேல்யூ என்ன? ஆர் டிவைடட் பை 7. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா ஆர் டிவைடட் பை 7 7ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த 7 கீழே வந்துச்சுன்னா 49. ஓகே. இப்போ எதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க? ஆர், அதாவது முன்னாடி வெட்டப்படாம இருந்ததுக்கும் ஆஃப்டர் வெட்டினதுக்கும் என்ன வேல்யூ? வெட்டப்படாம இருந்தபோது வெறும் ஆர் மட்டும் இருந்தது, வெட்டப்பட்டதோட வேல்யூ என்ன? ஆர் டிவைடட் பை 49. ஓகேவா? இப்போ இதனோட ஆன்சர் என்னன்னா 49. The diameter of the reflection curved surface of spherical mirror is called. ஒரு கோள கண்ணாடியின் பிரதிபலிக்கும் வளைந்த மேற்பரப்பின் விட்டம் டேஷ் எனப்படும். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம புளியாடி குவியாடின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஓகே. ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? கான்கேவ், குழி ஆடி, இது வந்து கான்வெக்ஸ், குவி ஆடி. ஓகேவா? இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய இந்த டயாமீட்டர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா அப்பேச்சர். ஓகேவா? அப்பேச்சர்னு சொல்லுவாங்க இந்த டயாமீட்டர். ஓகேவா? Which of the following is formed by a chemical reaction? கெமிக்கல் ரியாக்ஷனால ஃபார்ம் ஆகுறது எது? வாட்டர். நம்ம ஈஸியா சொல்லிடலாம், H2O அப்படிங்கிறது என்ன? எதுல ஃபார்ம் ஆச்சு? வாட்டர்ல தான் ஃபார்ம் ஆச்சு. என்ன கிடைச்சிருக்கு? 2 ஹைட்ரஜன் அண்ட் 2 ஆக்சிஜனால ஃபார்ம் ஆயிருக்கு.
2H2 plus O2. இது சேர்ந்து தான் H2O வந்திருக்கு. ஓகேவா? இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து தான் நடந்திருக்கு. அதனால கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது எது? வாட்டர். ஓகேவா? 3 resistor 2, 3, 6 are connected in parallel. The equivalent resistance of a combination is. ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சீரீஸா வந்து இந்த ரெசிஸ்டார் வந்து கனெக்ட் பண்ணப்படும் போது என்னன்றதை பார்த்தோம். இன்னைக்கு பேரலல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன பேரலல்லாம் எப்படி இருக்கும்? பேரலன்னா இதனோட மின்தடை வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பேரலா இருந்தா அதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும்? 1/R1 + 1/R2 + 1/R3. இதுவே சீரீஸ் இருந்தா எப்படி இருக்கும்? R1 + R2 + R3. இதை எல்லா டைமும் கொஸ்டின் பார்க்கும்போதுலாம் சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, நீங்க இந்த வீடியோஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு டைம்ல உங்களுக்கு எல்லாமே மெமரியா ஆயிரும். இந்த மாதிரி ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும்போது. ஓகேவா? அதனால தான் சொல்றேன். இப்போ இதோட ஃபார்முலா என்ன? 1/R = 1/ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார் என்ன? 2. 1/3, 1/6. ஓகேவா? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டோமா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்னா 3, 2, 1. ஓகேவா? 60/6. இப்போ 1 இது கேன்சல் ஆனா 1. ஓகேவா? இப்போ இதனுடைய வேல்யூ என்ன? 1. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த லாங் fiber-like part of a neuron that carries signal away from the cell body. நரம்பணுவில் செல் பகுதியில் இருந்து தகவல்களை வெளியே கொண்டு செல்லும் நீண்ட நார் போன்ற பகுதி எது? ஓகேவா? ஆக்சான். ஓகேவா? இப்போ இந்த ஃபைபர் லைக் பார்ட் அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம்? ஆக்சான் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர், ஃபைபர் லைக் பார்ட் அப்படின்னு. ஓகேவா? இப்போ நியூரான்ல இருக்க சிக்னல்ஸை மற்ற செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஆக்சானோட வேலை. ஓகேவா? இதுவே நரம்பு தூண்டுதல் இருக்குல்ல, நரம்பு தூண்டுதல் வந்து நம்மளோட பிரெயின் நர்வ்ஸ் நியூரான்ல எந்த பார்ட்ல முதல்ல வந்தடையும் அப்படின்னா டென்ட்ரைட்ஸ். ஓகேவா? நம்ம நரம்பு தூண்டல் வந்து உடனே எந்த பார்ட்ல வந்தடையும்னா டென்ட்ரைட்ஸ். ஓகேவா? ஆக்சான் அப்படிங்கிறது அங்க கிடைக்கிற அந்த சிக்னல்ஸை மற்ற பாடி பார்ட் மற்ற செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் ஆக்சானோட வேலை. ஓகேவா? During photosynthesis, plant take in a carbon dioxide and water in the presence of. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை முன்னிலையில் பயன்படுத்துகின்றன. ஓகேவா? நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கறத நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய பார்த்திருப்போம். இந்த போட்டோசிந்தசிஸ் மூலமா கார்பன் டை ஆக்சைடு CO2 அண்ட் வாட்டர், இதுதான் இது வந்து போட்டோசிந்தசிஸ் நடந்து என்ன நம்ம கிடைக்குது அப்படின்னா குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? இது என்ன கேட்கறாங்க? எது மூலமா, எந்த பிரசன்ஸ் எது மூலமா நடக்குது? இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மூலமா என்ன கிடைக்குது? குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். எந்த போட்டோசிந்தசிஸ் எதனுடைய முன்னிலையில நடக்குது? சன்லைட் அண்ட் குளோரோஃபில். குளோரோஃபில்னா காரணம் இந்த சன்லைட்ல வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கே. ஓகேவா? இது பச்சையம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் காஸ் மூமெண்ட் இன் மஸ்குலார் டிஷ்யூ? தசை திசுக்களில் இயக்கத்தை ஏற்படுத்துவது எது? ஓகேவா? கான்ட்ராக்டில் புரோட்டீன். இப்போ நம்மளோட தசைகள் வந்து சுருங்கி சுருங்கி விரியுது இல்லையா? அதுக்கு காரணம் இந்த கான்ட்ராக்டில் புரோட்டீன். இதுல இருக்க என்ன வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஆக்டின் அண்ட் மயோசின். இதனாலதான் நம்மளோட தசைகள் வந்து சுருங்கி விரியறதுக்கு காரணமாகுது. ஓகேவா? கான்ட்ராக்டில் புரோட்டீன். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளான்ட் reproduce by means of spores? ஓகேவா? பின்வரும் தாவரங்களில் எது விந்தணுக்களில் மூலம் ஸ்போர்ஸ் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது? நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்ல நிறைய டைப்ஸ் பார்த்தோம். பட்டிங், பைனரி ஃபியூஷன், இரட்டை பிளவு, மல்டிபிள் ஃபியூஷன், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இதுல வந்து இந்த ஸ்போர் மூலமா இனப்பெருக்கம் செய்யறது எது அப்படின்னு பார்த்தோம்னா பாசி மோஸ். ஓகேவா? ஓகே, எக் பிளான்ட், கத்திரிக்காய் அப்படிங்கிறது அது வந்து இந்த ஸ்போர் மூலமா வராது. ரோஸ் அப்படிங்கிறதும் அப்படிதான். நம்ம ரோஸ் செடி வந்து இந்த கட்டையை கொண்டு போய் வச்சா வளரும், அப்படின்னா வேர், அதனுடைய வேர் இருந்தா வளரும். ஆனா இந்த மாஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் மூலம் உருவாருது. ஓகே, an athlete run around a circular track with radius of r
completing one full round in t seconds. Which of the following correctly represent the athlete speed? ஒரு வீரர் ஆரமுடைய வட்டப்பாதையில் ஓடி ஒரு முழு சுற்றை t வினாடிகளில் முடிக்கிறார். அவரது வேகம் v என்ன? ஓகேவா? இப்போ வந்து ஒரு ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்ட்ல r அப்படிங்கிறது ரேடியஸ். ஓகேவா? எவ்வளோ t செகண்ட்ஸ்ல வந்து ஒரு ரவுண்டை ஓடி முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது இது சுத்தி வந்திருக்காங்க இல்லையா? அப்போ அதனுடைய சுற்றளவு என்ன அப்படின்னா 2πr. நம்ம மேக்ஸ்ல பார்த்துருப்போம்ல, சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம்ல. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr. ஓகேவா? இப்போ நமக்கு இவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு மேக்ஸ்ல என்ன தெரியும்? ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இவ்வளோ குறிப்பிட்ட ஒரு தூரத்தை எவ்வளோ டைம்ல கடக்குறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம ஸ்பீடு கண்டுபிடிப்போம். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னது? 2πr. டைம் என்னது? t. ஓகேவா? இப்போ இது ஆன்சரு 2πr டிவைடட் பை t. இதுதான் ஆன்சரு. ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டாலஜி அப்படி உலோகவியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. உலோகவியல் அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இன் பியோர் ஃபார்ம் தேர் ஓர்ஸ். தாதுக்களில் இருந்து தூய உலோகங்களை பிரித்தெடுத்தல். ஓகேவா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டாலஜி. ஓகேவா? உலோகவியல். ஓகே. Which of the difference in molecular mass between two successive member of homologous series? ஒரே தரவரிசையில் அடுத்தடுத்து 2 உறுப்புகள் இடையே மூலக்கூறு நிறை வேறுபாடு எவ்வளவு? ஓகேவா? இப்போ CH2 மாஸ். ஓகேவா? ஹோமோலோகஸ் சீரிஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ இதனுடைய CH கார்பன், இதனுடைய இது என்ன? 12 plus H2 2 டைம் வருதா? ஓகே, 14. இந்த ஆன்சர். பவர் அப்படிங்கிறது என்ன? நம்ம இந்த இது பார்த்துருப்போம். பவர் அப்படிங்கிறது எவ்வளோ ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளோ ஒர்க் வந்து முடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பவர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ ஒர்க் இஸ் டன். ஓகேவா? டைம்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளோ வேகமாகவோ இல்லை எவ்வளோ ஸ்லோவாகவோ ஒரு ஒர்க் முடிக்கப்படுது அப்படின்னா அது பேர் தான் பவர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கான 25 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம்ல வந்து நீங்க கீழே லிங்க் இருக்கு, நீங்க அதுல இருந்து டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.